This video is about nothing. ஆமாங்க, நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. உங்களை நிறைய பேருக்கு தெரியும். தெரியல அப்படின்னா OnePlusோட பழைய ஓனரான கால்பேய் ஆரம்பித்த புது பிராண்ட். அவர் OnePlus ரொம்ப ஓப்போவால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது பிடிக்கல என்னமோ தெரியல. OnePlusலேருந்து விலகி போய் 2 வருஷம் ஆகுது. ஸோ இந்த பிராண்ட் ஆரம்பிச்சு TWS இயர்ஃபோன்ஸ் விட்டுருந்தாங்க நத்திங்கோடது. அண்ட் இட் வாஸ் குவைட் குட் ஃபார் த ப்ரைஸ். அரௌண்ட் 5000-6000 ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க ஃபோன் கம்பெனி இல்லை அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் இப்போ அவங்க நத்திங் ஃபோன் 1 அப்படின்ற ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த ஃபோன் உலகத்தில் ரொம்பவே ஹைப் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த டிவைஸோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் தி அன்பாக்சிங். ஸோ இப்போ நம்ம ஓவர்வியூக்கு போவோம். ஓவர்வியூவில் நம்ம டிப்பிக்கலாக ஃபீச்சர்ஸை பார்க்காம எக்ஸைட்டிங்கான ஃபீச்சர்ஸ்லேருந்து மோர் எக்ஸைட்டிங்கான ஃபீச்சர்ஸ்க்கு போக போக ஏற்றிக்கிட்டே போவோம். அண்ட் கடைசியாக இந்த ஃபோனில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை லாஸ்ட்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபோன்ஸோட கேமராஸை பார்ப்போம். வித்தியாசமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோனில் 2 கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேக் கேமராஸ்க்கு ஒரு ப்ரைமரி, ஒரு அல்ட்ரா வைட். ஏன் அப்படின்னு போக போக உங்களுக்கே புரியும். இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்க சென்சார் பார்த்தீங்கன்னா ஒரு 50 MPக்கான சோனி IMX766 சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல சென்சார், தரமான சென்சார். நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ஃபோன்ஸில் பார்க்குறோம். அண்ட் இது நிறைய ஃபோன்ஸில் பார்க்குறது நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த சென்சார் ரொம்பவே கேப்பபிளானது. 50 MPன்னு மெகா பிக்சல்ஸில் நம்ம 108 பெருசாக மேட்ச் பண்ணாமல் விட்டாலும் இதோட சென்சார் சைஸ் பார்த்தீங்கன்னா 1/1 மெகா பிக்சல்ஸை விட பிக்சல் சைஸ் அண்ட் சென்சர் சைஸ் ரொம்பவே முக்கியம். அண்ட் இந்த 2 இடத்துல இந்த பர்டிகுலர் சென்சார் மாஸ் பண்ணதுன்னு தான் சொல்லணும். அண்ட் அல்ட்ரா வைடுக்கு ஒரு சாம்சங் JN1 சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் பற்றி ஊன்னு பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஒரு ஓகேவான 50 MP சென்சார் பட்ஜெட் ஃபோன்ஸில் பிரைமரி சென்சாராக கொடுக்குறது. பட் தென் இந்த கான்டெக்ட்டில் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது ஊன்னு பேசலாம், தப்பு இல்லை. ஏன்னா அரௌண்ட் 30,000 லான்ச் ஆன ஒரு ஃபோனில் வைட் ஆங்கிள் கேமரா யாராக இருந்தாலும் 8 MP 13 MP அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தெரியாத பேர் தெரியாத சென்சாரை கொடுத்து வைட் ஆங்கிள்னு ஒன்று கொடுக்கணுமே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம இத்தனை நாள் அதே பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணல. பிகாஸ் அந்த 2 MP மேக்ரோ டெப்த்தை கொடுக்காம இருக்க வரைக்கும் சரிப்பா அப்படின்னு நம்மளை விட்டுட்டோம். பட் இவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2 கேமரா தான் கொடுப்போம், 2த்தையும் உருப்படியாக கொடுப்போம் அப்படின்ற ஒரு டெசிஷனில் இந்த மேக்ரோ டெப்த் இந்த குப்பையெல்லாம் கொடுக்கல. பட் தென் டெலிஃபோட்டோவும் கொடுக்கல. அது ஏன் உங்களுக்கு கொடுத்துருக்க 2மே நான் ப்ராப்பராக கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு தரமான ப்ரைமரியும் இந்த ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்காத ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிளையும் கொடுத்துருக்காங்க. நத்திங் கிடைக்காது இந்த சென்ஸ். 50 MPக்கு வைட் ஆங்கிளாக கொடுக்கவே மாட்டாங்களான்னா அப்படிலாம் கிடையாது, கொடுத்துருப்பாங்க. பட் மெஜாரிட்டி பார்க்க முடியாது அப்படின்றதான் இங்கே நான் மேக் பண்ண போன பாயிண்ட். ஸோ செல்ஃபிக்கு ஒரு 16 MP சோனி IMX471 கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த ஃபோனோட மேஜர் மார்க்கெட்டிங்கே பார்த்தீங்கன்னா கம்மி விலைக்கு அமேசிங் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வரேன், ப்ரீமியம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ பேக் கேமராஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ரைட்டரா சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் தென் ஃப்ரண்ட் கேமரா 16 MP இந்த சோனி IMX471 அவ்வளோ கேவலமான சென்சர் கிடையாது. ரொம்பவே நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும். பட் தென் வீடியோ வந்து 4K எடுக்க முடியாது. அதால் 1080p 30 தான் இந்த செல்ஃபி கேமராவால் அதிகபட்சம் முடியும். ஸோ இந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் இருக்குது. இது வந்து ரொம்பவே OnePlus யூஸ் பண்ண ஒரே சென்சார். இவங்க ஏன் திருப்பி யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ செல்ஃபி சென்சார் கேன் பி இம்ப்ரூவ்ட். நத்திங் இதை ஃபீட்பேக்காக எடுத்துக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க. அண்ட் மை வைல்ட் கேஸ் இஸ் தட் ப்ராபப்ளி தே வில் இம்ப்ரூவ் நெக்ஸ்ட் டைம். ஏன்னா நான் போக போக சொல்லும் போது இந்த பிராண்டை பற்றி உங்களுக்கு நிறையா புரியும். ஸோ இப்போ அவங்களோட இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ் ப்ராசஸரை நம்ம பார்ப்போம். பிகாஸ் நான் இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ் ஆஃப் ப்ராசஸரை பார்ப்போன்னு சொல்கிறேன்னா ஏன்னா இங்கே அதுதான் எக்ஸைட்டிங்கான மேட்டர், ப்ராசஸர் இல்லை. நான் இப்படி சொல்கிறேனே, இந்த ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 778G+ அப்படின்னு சொல்கிறேன். டக்குன்னு முகத்தில் அந்த ஒரு பளிச்சு தெரில இல்லை உங்களுக்கு. ஏன்னா நத்திங் OnePlus ஓனரோட பிராண்டுன்னு சொல்கிறோம். OnePlus ஓனரு இந்நேரம் தூக்கி Snapdragon 8 Gen 1 8+ Gen 1 வச்சுருக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இங்கே அவங்க ஒரு வித்தியாசமான டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ ஓனர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் இந்த வாட்டி வந்து ஒரு ஃபோன் ரெடி பண்ணுறோம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் பாயிண்ட், அதாவது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் பாயிண்டில் வைக்க ட்ரை பண்ணுறோம். அண்ட் இதோட மேஜர் மோட்டோவே ஒரு அமேசிங் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபோன் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும், ஃப்ளூயிடாக இருக்கணும், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிலையபிளாக இருக்கணும். ஐஃபோன் மாதிரி. எஸ், இந்த ஐஃபோன்ற கீவேர்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நத்திங் வந்து ஆப்பிளில் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்களால நான் ஒத்துக்கிறேன், அவங்களால முடியாது தான். ஆப்பிள் லெவல் ஃபோன்ஸ் க்ரியேட் பண்ண வாய்ப்பு கம்மி, வாய்ப்பு இல்லை. பட் அவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த மோட்டோவை தான் கையில் எடுத்திருக்காங்க. பீக் பெர்ஃபார்மன்ஸ் இங்கே எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு கால்பே. பீக் பெர்ஃபார்மன்ஸ் வச்சுட்டு இங்கே ஒரு யூஸும் கிடையாது. ப்ராப்பர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு Snapdragon 778G போதுமான லெவலுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாரு. உண்மைதான். உண்மையிலேயுமே Snapdragon 778G வந்து
அரௌண்ட் 5 லட்சத்துக்கு பக்கம் ஸ்கோர் எடுக்குது அன்டோட்டல், அதுக்கு மேலேயே கூட எடுக்குது. ஸோ 5 லட்சம் 6 லட்சம்லாம் வந்து என்ன கேட்டால் இன்றைக்கி கூட ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கேமிங்கில் கூட அவ்வளோ மோசமாக இதெல்லாம் தெரியாது, டிஃப்ரென்ஸே தெரியாது. இன்ஃபேக்ட் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் எதுவுமே இன்றைக்கி இருக்க ஃபாஸ்டஸ்டான சிப்போட கிராஃபிக்ஸ் எல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற அளவுக்கு டெவலப்பே ஆகலை. சரி, அங்கங்கே ஃப்ரேம் ட்ராப்ஸ்லாம் இருந்திருக்கும். பட் தென் இது கேமிங்காக பண்ண ஃபோனும் கிடையாது. நீங்கள் கேம் விளாண்டா இது நல்லா இருக்காமல் இருக்க போகிறதும் கிடையாது. இதுதான் நான் சொல்கிற பாயிண்ட். ஸோ அவங்களோட டெசிஷன் இங்கே கரெக்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அவர் இது சூஸ் பண்ணதுக்கு 2வது ரீசன் என்ன சொன்னார்னா, ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுக்கு அந்த சிப் ரொம்ப ஸ்டேபிளான சிப்ஸாக இருக்கணும் அப்படின்னு குத்தி காமிச்சிட்டாரு. ஏன்னா ரீசெண்ட்லி இந்த ஸ்னாப் ட்ராகன் இருக்கட்டும், எந்த பிராண்டாக இருக்கட்டும், அவங்களோட டாப் அண்ட் சிப்ஸ் வந்து கொஞ்சம் திணறுது. ஏன்னா தெர்மல் த்ராட்லிங் இஷ்யூஸ் அது இதுன்னு போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நான் செப்பரேட்டாகவே வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது ஏன் நடக்குது, ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லான சிப்ஸ் ரொம்ப ஹீட் ஆகி தெர்மல் த்ராட்டில் ஆகி பர்ஃபார்மன்ஸ் டவுன் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ். பேசிக்காக எந்த ப்ரீமியம் சிப்செட்டுமே இப்போ ப்ராப்பராக ஸ்டேபிளாக இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க ஒரு ரிலையபிளான ஸ்டேபிளான அண்ட் ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய சிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிடில் கிரவுண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அண்ட் இந்த ரீசன் எனக்கு எந்த வகையிலையுமே தப்பாக படலை. உங்களுக்கு தப்பாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஸ்னாப் ட்ராகன் 778G ப்ளஸில் அந்த ப்ளஸில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த 700 சீரிஸ் ஃபோனில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது, அந்த சிப்செட்டுக்கு அது கொடுக்கல. பட் இந்த சிப்செட்டுக்கு அது ஒரு எக்ஸப்ஷன். இது 778G தான் வித் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட். அண்ட் கம்மிங் டு தட் பாயிண்ட், இந்த ஃபோனில் இது ஒரு 30,000 ரேஞ்ச் ஃபோனாக இருந்தால் கூட இதில் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் இன்னவே பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்கன்னு. பட் இன்னவே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்குறவங்க நிறைய பேர் வயர்லெஸ் சார்ஜிங்லலாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ யூஸ் இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், அவங்க யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு 6.5 இன்ச் பக்கத்தில் ஒரு 1080p ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஸோ தட்ஸ் வெரி நைஸ். அண்ட் 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டோட வருது. பிளென்டி ஆஃப் டச் சாம்பிளிங் ரேட், நாட் டூ ஹை நாட் டூ லோ. அண்ட் இது வந்து ஒரு கர்வ்டு OLED பேனல். என்னடா வளர்ற இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வீடியோவை, சப்பையாக இருக்குது கர்வ்டு OLEDன்றியே அப்படின்னீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இதுவும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் ஒரு ப்ரீமியம்னஸ் டச் ஆட் பண்ணுறதுக்காகவும் தான். நீங்கள் பொதுவாக ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப ப்ரீமியம் ஃபோன் கூட அந்த ப்ரீமியம்லேருந்து கீழே பாருங்கள், பட்ஜெட் அதிகமாக அந்த சின் சைஸ் கம்மியாகிட்டே போகும். கவனிச்சிருக்கீங்களா? அதாவது சின் ஃபோனோட பாட்டம் பெஸில் தான் சின்னன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் ஃபோன்லேயே கூட ப்ராபப்ளி அந்த சின்ன மட்டும் தடியாக இருக்கும், சுற்றி 3மே ஒல்லியாக இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, அந்த டிஸ்பிளேயோட கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் வைக்க முடியும். அந்த இடத்த வந்து மேலே டிஸ்பிளே வச்சு மறைக்க முடியாது. ஸோ ப்ரீமியம் இது வந்து ஒரு டஃப்பான ப்ராசஸ். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஐஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐஃபோன்ஸ் ஆரம்ப கட்டத்துலேருந்து எப்போ வந்து அவங்க ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே போக ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்தே சின்னன்னு ஒரு ப்ராப்ளத்தை இல்லாமல் தவிர்த்துட்டாங்க. ஐஃபோன் 10லேருந்து எப்படின்னா ஒரு கர்வ்டு AMOLED டிஸ்பிளேவை யூஸ் பண்ணி. ஸோ அது ஒரு AMOLED டிஸ்பிளே, கர்வ் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே. என்ன பண்ணுவாங்கன்னா, கீழ்ப்பக்கத்தை அந்த ஃபோனை விட பெருசாக ஒரு டிஸ்பிளே மேனுஃபேக்சர் பண்ணி கீழ்ப்பக்கத்தை அப்படியே சுருட்டி மடித்து உள்பக்கத்தில் திணிச்சிருவாங்க அந்த கண்ட்ரோலரை. ஸோ அந்த மடிஞ்ச பார்ட்டை மட்டும் டீஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ கமிங் டு பேட்டரி அண்ட் சார்ஜிங், இது குயிக்காக முடிச்சிடலாம். பேட்டரி பார்த்திங்கன்னா ஒரு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5 to 6 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் வரும்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பேட்டரி அடிக்குவேட்டாக ஒரு ப்ராப்பர் சிங்கிள் டே பேட்டரி. இதுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சைஸ் வந்து ஃபோன் ரொம்ப வெயிட் ஆகாமல் பார்த்துக்கணும்னு பண்ணாங்களாம். ஸோ இதோட சார்ஜிங் சிச்சுவேஷனை பார்ப்போம். 33 வாட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் 33 வாட்டில் எனக்கு கொஞ்சம் பர்சனலாக இஷ்யூஸ் இருக்குது. 33 வாட்ன்றது நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 5 மல்டிபிள் உள்ள இந்த சார்ஜிங் சிஸ்டம்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிறதும் இல்லாமல் ஃபோன் கண்ட்ரோலரில் ஹீட் ஆகாமல் பார்த்துக்கும். பட் இந்த 18, 27, 33 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து சார்ஜிங்கோட சேர்ந்து ஹீட்டும் ஆகும். இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ரீசன் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது ஆர்டிக்கல் லிங்க் கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஏன்னா ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணால் அது ஒரு இன்னொரு வீடியோ கண்டென்ட் லெவலுக்கு போயிடும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஏன் இந்த எனக்கு ரெக்ரெட் இருக்குன்னா, OnePlusலேருந்து வந்துருக்கு ஒரு டிரைவ்டு பிராண்ட் மாதிரி தான் இது ஒரு லெவலுக்கு. ஸோ அங்கே வந்து OnePlus ஆரம்ப கட்டத்துலேருந்தே ப்ராப்பராக 20, 30, 60, 65 அப்படியே போனவங்க இப்போ ஏன் இந்த டிசிஷன் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட், இந்த 33 வாட் சார்ஜிங் சிஸ்டம் இந்த ஃபோனில் அவைலபிளாக இருக்குது, விச் இஸ் ஃபேர்லி டீசென்ட்லி ஃபாஸ்ட்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோனில் அந்த சார்ஜர் பாக்ஸில் இல்லை, விச் இஸ் அகைன் டிசப்பாயிண்டிங் இன் அ வே. அண்ட் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா ஐஃபோனோட கம்பீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துட்டாங்க. ஐஃபோன் மாதிரியே சார்ஜர் கொடுக்காம இருந்தால் தானே இவங்களுக்கும் மரியாதை அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிறாங்களே எனக்கு தெரியல.
ஸோ சார்ஜர் வாங்கணுன்னா நத்திங்கோட வெப்சைட்டில் இட் இஸ் அவைலபிள். அண்ட் அவங்க வெப்சைட்டில் அவங்க 1500 ஒரு 45 வாட் சார்ஜர் தான் விற்கிறாங்க. அந்த 45 வாட் சார்ஜரில் நீங்கள் சார்ஜ் போட்டாலும் என்னமோ உங்கள் ஃபோன் 33 வாட்டில் தான் ஏறும். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபைனலாக நான் கான்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, ஸோ இந்த சார்ஜிங் விஷயமே எனக்கு ஒரு கான் மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் அதில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கம்மிங் டு த டிசைன் அண்ட் கிளிஃப் இன்டர்ஃபேஸ். லாஸ்ட்டாக எக்ஸைட்டிங் பார்ட்டை பார்க்கலான்னு சொன்னால இதுதான். அது டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பாக்ஸியாக செங்கல் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குல்ல, ரொம்ப யோசிக்க வேணாம். லிட்டரலி ஐஃபோன் தான். ஐஃபோனோட கம்ப்ளீட் பண்ணுறேன்னா அப்படியே ஐஃபோன் டிசைனை தூக்கி வச்ச மாதிரி இருக்குது. சிமெட்ரிக்கல் பெசல்ஸ் நமக்கு அட்வான்டேஜ் தான். பட் தென் ஐஃபோன்லேருந்து டிரைவ் பாக்ஸி சைட்ஸ், கேமராவோட லேஅவுட் அப்படியே ஐஃபோன் 12 டிரான்ஸ்பரண்ட் பேக் வச்ச மாதிரி இருக்குது. பட் தென் நம்ம இன்னொரு பக்கம் பார்த்தாலும் அதை நல்லா பண்ணியிருக்காங்களேன்னு அப்ரிஷியேட் பண்ணவும் முடியுது. ஏன்னா ஒரு ஃபோனோட பேக்கை நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிறதுனால அதை அழகாக்கிட முடியாது. உண்மையாக தான் சொல்கிறேன். டிரான்ஸ்பரண்ட் ஆக்குனிங்கன்னா இன்டர்னல்ஸ் பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும். ஸோ அதை அழகாக்கிறதுக்காக இது நாள் வரைக்கும் நிறைய டிரான்ஸ்பரண்ட் ஃபோன்ஸ் வந்திருக்கு. எல்லாமே மோஸ்ட்டாக ஃபேக் பேக்காக தான் இருக்கும். அதாவது டிரான்ஸ்பரண்ட்ன்ற பேரில் பின்பக்கம் அவங்களே பிளாஸ்டிக்கில் ஏதாவது செஞ்சு வச்சுட்டு இன்டர்னல்ஸ்னு காமிச்சிருப்பாங்க. பட் நீங்கள் கண்ணாடி ரிமூவ் பார்த்தா தெரியும் அதுக்கு கீழே இன்னொரு பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபேக் இன்டர்னல்ஸ். நத்திங் எனக்கு அதான் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினச்சேன். பட் அவங்க அதை பண்ணலை. ரொம்பவே R&Dயில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. டேவ் 2Dன்னு ஒரு சேனலில் இதை அவங்க பிரிச்சே காட்டுவார். அதுலேயும் நமக்கு தெரியும் என்னென்னா அந்த மதர் போர்டை மட்டும்தான் ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் பண்ணி மறைச்சிருப்பாங்களே தவிர ஃபோனோட இன்டர்னல்ஸ் கீழே உள்ள கேபிள்லேருந்து எல்லாமே அப்படியே வெளில தெரியுது. அண்ட் ரொம்ப நீட்டாக அழகாக தெரிகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த ஃபோன் பேர், கம்பெனி பேரே ஒரு கேபிள் மேலே தான் எழுதியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இந்தளவுக்கு டிசைனில் அவங்க வித்தியாசமாக பண்ணதும் இல்லாமல் அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணது. இட்ஸ் ஆக்சுவலி சம்திங் நைஸ். அண்ட் கம்மிங் பேக் டு தி கிளிஃப் இன்டர்ஃபேஸ், பின்னாடி உள்ள அந்த 900+ LED லைட்டை பார்த்து தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இது ஓப்பனாக சொல்லிடுறேன், இந்த ஃபீச்சரை நீங்கள் ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுவீங்க, அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது எதுக்குன்னு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இட்ஸ் எக்ஸைட்டிங். ஒரு ஃபோனை உங்கள் ஃபோனோட ஒரு நியூ வே டு கம்யூனிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் நைஸ். அதாவது பின்னாடி சில லைட்ஸ் இருக்குது, இதை வச்சு நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்கலாம். பேட்ரி எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்குன்றது அழகாக காட்டுது, சார்ஜிங் ஆகும்போது காட்டுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபோன் டிஸ்பிளே ஆன் பண்ணாமலே பார்த்து டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்படி திருப்பி வச்சா அந்த கிளிஃப் லைட்ஸ் ஆன் ஆகும். அப்படி ஆன் ஆச்சு அப்படின்னா ஃபோன் மியூட்டுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் தென் ஃபில் லைட்டாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த டிக்டாக் வீடியோஸ் அப்படி கூட வேணாமே. இப்போ நைட்டில் ஏதாவது ஃபோட்டோ எடுக்கிறீங்க, நைட் மோட் போட்டு நீங்கள் பக்கத்தில் சம் மேக்ரோ ஏதாவது எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளாஷ் போட்டால் படாருன்னு அடிக்கும், லைட்டு அசிங்கமாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். பட் இந்த லைட் ஆன் ஆச்சுன்னா அப்படியே ஒரு அழகான ஃபில் லைட் மாதிரி அந்த இடத்துல ஒரு ஆம்பியன்ட் லைட்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஃபோட்டோகிராஃபி ரொம்பவே அருமையாக வரும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இட்ஸ் இன்னவே யூஸ்ஃபுல், இன்னவே நாட் யூஸ்ஃபுல். நல்ல விஷயங்கள் தான். கொடுக்காமல் இருக்கிறதுக்கு சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். பன் நாட் இன்டெண்டட். இட்ஸ் அ குட் ஃபீச்சர், பட் இட்ஸ் நாட் அ கிரேட் ஃபீச்சர். இதுக்காக இந்த ஃபோனை ஆகும்னு பேச முடியாது, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓவரால் இந்த ஃபோனை பற்றி என்ன தான் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்பவே ஒரு நல்ல ஃபோன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 32,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க அண்ட் 37 வரைக்கும் போகுது. 8GB RAM + 128GB, 12GB RAM + 256GB. இதுக்கு நடுவில் எல்லா காம்பினேஷன்ஸும் கொடுக்குறாங்க. அண்ட் ஒயிட் கலர் வேணும்னா காஸ்ட்லி வேரியன்ட் வாங்குற மாதிரி வச்சுருக்கோம். இது லைட்டாக எனக்கு காண்டாகுது. ஏன்னா எனக்கு ஒயிட் தான் பிடிச்சிருக்கு, பட் எனக்கு டாப் மாடல் வேணாம், பேஸ் மாடல் வேணும்னு நினச்சா நோ யூஸ், வாங்க முடியாது. ஸோ இந்த ஃபோன் பற்றி எனக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் தான். இந்த ப்ரைஸுக்கு இதை வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம்னு நான் சொல்லுவேன். சில பேர் கேட்பீங்க, மோட்டோ H30 இதை விட ப்ரைஸ் கம்மியாக வருது, பட் மோஸ்ட்லி ஏறக்குறையா சேமாக தான் இருக்கே ப்ரோ, அதுக்கு ஏன் போகக்கூடாதுன்னா கண்டிப்பாக நீங்கள் போகாதுன்னு சொல்லலை. பட் இந்த ஃபோன் மோட்டோவை விட ஒரு நீட்டான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குன்றது ஐ கேன் சே இட் ஸ்ட்ராங்லி. பிகாஸ் OS பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் OS ஹேஸ் பீன் ரீபார்ன் அப்படின்னு சொல்லுவேன். நத்திங் OS கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே பக்காவாக ஒரு அந்த ஆக்சிஜன் வயசே திரும்பி உயிரோட வந்த மாதிரி அவ்வளோ ஃப்ளூயிடான ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மேலே தேவைப்பட்ட கொஞ்சோண்டு ஃபீச்சர் கொடுத்து மாஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு ஓல்டு OG OnePlus எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபோனில் கிடைக்கும். அண்ட் இந்த ஃபோன் இந்த நத்திங் கம்பெனியை பற்றி ஒரு ஓவரால் அவுட்லுக் சொல்லணும்னா OnePlusஸை விட ஒரு ஆப்போசிட் கம்பெனின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா OnePlus ஆரம்ப காலத்தில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, கம்மி ப்ரைஸுக்கு பயங்கரமான சிப்செட்டு கொடுத்துருவாங்க. ஸ்னாப்ட்ராகன் 800 சீரிஸ் சிப்செட்டை தூக்கி 25,000 30,000 கொடுத்துட்டு அந்த ஃபோனில் அதிகபட்சம் அதை தாண்டி பெருசாக வேறு எதுவும் இருக்காது. ஒரு 2 ஃபீச்சர் எக்ஸ்ட்ரா இருக்கும். AMOLED டிஸ்பிளே கொடுத்துருவான், ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருவான். இது 3 வச்சுக்கிட்டு வேறு லெவல் அலப்பறம் பண்ணுவாங்க. பட் வேறு எதுவும் பெருசாக இருக்காது. இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸுன்றது கொஞ்சம் ஓகே தான். பட் இங்கே அப்படி அவங்க எய்ம் பண்ணல. சிப்செட்டு தேவையான அளவு கொடுத்துட்டு சுற்ற வட்டார எல்லா ஜோன்லேயும் அவங்களோட பெஸ்ட்டாக கொடுக்கணுன்னு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸை ஜஸ்ட் 35,000 ரூபாய் ரேஞ்சில் கொடுக்கணும்.
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த எஃபர்ட்டுக்கு பலன் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நத்திங் ஃபோன் 1 இஸ் அ வின் இன் மை புக். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் கேட்ச் அப் லேட்டர்.